இன்டர்லிங்க் ஃபேமிலிஸ். இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்டர்லிங்கோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஆத்தென்டிகேட்டர் வச்சு வெரிஃபை பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். இது பண்ணாதான் நம்ம வேலட் செக்யூரா இருக்கும். அதனால எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எடுத்தோன்னு எல்லாருமே பிளே ஸ்டோர் போய்க்கோங்க. பிளே ஸ்டோர் போயிட்டு கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. கூகுள் ஆத்தென்டிகேட்டர்னு மேலே வரும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆப் ஓகேவா. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என்ன இந்த ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு டேரக்டாக இன்டர்லிங்க் வந்துடுங்க. டெமோ ஐடி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் லாகின் பண்ணியிருக்கேன். மேலே ப்ரொஃபைல் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே கரெக்டாக 3வது ஆப்ஷனாக ப்ரொஃபைலில் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. இதனால் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஆப் டவுன்லோட் பண்ணியாச்சு. கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ எல்லாருமே உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் சென்ட் ஆகாது. அதனால் 1 மினிட் வெயிட் பண்ணிட்டு கோடு வரலை அப்படின்னா ரீசன் கொடுத்துருங்க. நான் ரீசன் பண்ணுறேன், எனக்கு வரலை. ஓகே, எனக்கு மெயில் ரிசீவ் ஆகிடுச்சு. நான் அந்த கோடை காப்பி பண்ணுறேன். சரி, ஓகேவா. ஸோ இப்படி தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. என்ன பண்ணணும்னா கீழே இருக்கு பார்த்தீங்களா, ஆப்ஷன் 2 போட்டு பாஸ்டிங் இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஆப்ஷன் இங்கே இருக்கும். காப்பி பண்ணியாச்சு. இப்போ வெளியே வந்துட்டு டைரெக்டாக நம்ம டவுன்லோட் பண்ண கூகுள் ஆத்தென்டிகேட்டர் உள்ள போய்க்கோங்க. இதாக இருக்குது. கூகுள் ஆத்தென்டிகேட்டரில் வந்து உள்ள போனோடனே பிளாக் ஸ்க்ரீனாக தான் காட்டும். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுக்க முடியாது. அதனால ஆன்லைன் இமேஜை நான் சாம்பிளுக்கு வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்டரிய செட்டப் கீன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. இப்போ கோடு நேம் வேணாம், நான் சொல்கிறேன். யுவர் கீன்னு இருக்கா, இந்த இடத்துல அந்த காப்பி வேணும் கீ போட்டுக்கோங்க. போட்டாச்சா. மேலே கோடு நேம் இருக்கா, இந்த கோடு நேம் வந்து நம்ம இன்டர்லிங்க் கொடுத்துக்கலாம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இன்டர்லிங்க் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஆட் ஆயிரும். இது எங்கே இருக்கு அப்படின்னா, இப்போ நான் சாம்பிள் இமேஜ் தான் வச்சிருக்கேன். ஹை செக்யூரிட்டினால பிளாக்காக தான் காட்டும். ஆனால் எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கும். இன்டர்லிங்க் நேம் போட்டு ஒரு 6 டிஜிட் கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே காப்பி ஆயிரும். அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக இப்போ இன்டர்லிங்க் ஆப்புக்குள்ள வந்துருங்க. நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ அந்த கோடை என்டர் பண்ண சொல்றாங்க. காப்பி பண்ண கோடை என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். சக்சஸ். ஓகேவா, நமக்கு வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த ரெக்கவரி கோடு பார்த்தீங்களா, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், டன். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவை நம்ம வேலட்ல போகும்போதும் நம்ம பாஸ்வேர்டை ஓடிபி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வேலட்ல இந்த ஆப்ஷன் இன்னும் வரல. வேலட்ல போகும்போது கரெக்டாக ஆத்தென்டிகேட்டர்ல இந்த இடத்துல வந்து என்ன கோடு இருக்கோ அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணா போதும். முக்கியமானது, ஒரு கோடு வந்து 60 செகண்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆயிரும். அதனால அது ஹை செக்யூர். வீடியோ 2-3 தடவை பாருங்க, தெளிவா புரியும். எல்லாமே கண்டிப்பா பண்ணணும். தேங்க்யூ.